சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்பது குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சமரசத்துடன் நமது செய்தியாளர் குதுப்தீன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக யார் அமர்வது என்று ஒரு வாரத்துக்கும் மேலாக நீடித்து வந்த குழப்பம் நேற்று முடிவுக்கு வந்தது. அதிமுக எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இருப்பினும் அவர் தனது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். பெரும்பான்மை பலம் நிகழ்வு எப்படி நடைபெறும் என்பது தொடர்பாக எம்ஜிஆருடைய 3 ஆட்சி காலத்திலும் எம்எல்ஏவாக இருந்த மூத்த அரசியல்வாதியும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளருமான சமரசம் தற்போது நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எப்பொழுதெல்லாம் ஒரு ஆட்சி தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது? ஒரு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்து அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு ஆட்சி கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அப்பொழுது இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுதே அந்த ஆட்சிக்கு தேவையான பலம் இருக்கிறதா என்பதை கண்டறிய இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி ஆளுநர் சொல்லுவார். இப்படி சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்போது இந்த ஆட்சி முதலமைச்சர் இறந்துவிட்ட காரணத்தால் அதற்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சி பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று இருக்கின்ற நிலையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கொண்டிருக்கிறார். மற்ற அமைச்சர்களும் ஏற்றிருக்கிறார்கள். இதில் நம்பிக்கை தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய எண்ணிக்கையை பலத்தை காட்டுங்கள் என்று ஆளுநர் கேட்டிருக்கிறார். ஆளுநர் 15 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நாளைக்கு இந்த தேதியை முடிவு செய்திருக்கிறார்கள். இப்படி பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேதியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அதாவது ஆளுநர் ஒரு தேதியை குறிப்பிடுகிறார். அதற்குள் எந்த நாளும் அந்த நிரூபணம் செய்யலாம். அதன் அடிப்படையில் 15 நாட்கள் என்று இருப்பதை 2 நாட்களில் நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று முதல்வர் சொல்கிறார். அவர் அங்கிருந்து அந்த செயலாளருக்கு சொல்கிறார். செயலாளரும் ஸ்பீக்கர் சபாநாயகர் அவர்களும் கலந்து பேசி தேதியை நிர்ணயம் செய்கின்றனர். அந்த அடிப்படையில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் செயலாளருக்கு சொல்லி செயலாளரும் சபாநாயகரும் சேர்ந்து பேசி இந்த தேதியை நிர்ணயம் செய்கிறார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு எப்படி நடைபெறும்? அதனை விரிவாக சொல்லுங்கள். பொதுவாக சட்டமன்றம் கூடிய பிறகு முதலமைச்சர் இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் என்று சொல்வார். இந்த தீர்மானத்தை ஆதரிப்போர் கை தூக்குங்கள் என்று ஒரு பக்கம் ஆம் என்று சொல்வோம், இல்லை என்று மறுப்போர் என்று சொல்லும் பொழுது இந்த பக்கம் இல்லை என்று சொல்வார்கள். ஆதரிப்போர் மறுப்போர் என்று 2 பேரும் வாய்மொழியாக சொல்வார்கள். அதை வாய்மொழியாக சொல்வதை விட நீங்கள் நேரடியாக வேறு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்ததாக கை தூக்குவார்கள். கை தூக்கினால் இப்படி யார் யார் ஆதரிக்கிறார்கள் என்பதை நான் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன், நான் இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறேன் என்று வருகின்ற பொழுது ஆதரிப்போர் கையை உயர்த்துங்கள் என்று கேட்பார்கள். கையை உயர்த்தினால் அது எண்ணிக்கை எண்ணப்படும். இல்லை எதிர்ப்போர் கையை உயர்த்துங்கள் என்று சொன்னால் அவர்கள் கையை உயர்த்தினால் அந்த எண்ணிக்கையும் குறிக்கப்படும். இப்படி சொல்வது ஒரு வழக்கம். அது மட்டுமல்லாமல் இதிலும் கூட ரொம்ப ரகசியம். 2 பக்கமும் யார் வெற்றி பெற்றார்கள் தோற்றார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இக்கட்டான நிலை ஏற்படுகின்ற பொழுது இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த இரகசிய வாக்கெடுப்பு என்பது ஒன்றில் ஆதரிப்பவருடைய பெயர் இருக்கும், இன்னொன்றில் ஒரு 2 பெட்டி வைப்பாங்க. இது ஆதரிப்போர் எதிர்ப்போர் என்று போடலாம். அப்படியும் ஒன்று உண்டு. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு விதமாக நடக்கும். இப்பொழுது அதற்கெல்லாம் அவசியமில்லை என்று நான்